ஹாய் எவ்ரிவான் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மீ அவர் சேனல் அவர் ஃப்ரெண்ட் கிரியேஷன். எல்லாருமே ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தேன், எப்போ திரும்பி அகைன் நீங்கள் குவைத்துக்கு வர போகிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்த வீடியோ தான் இது. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அன்றைக்கி நான் வந்து எங்கே போயிருந்தேன்னா நவம்பர் 23 அன்றைக்கி தான் நான் கிளம்பியிருந்தேன். எங்கள் வீட்டில் இருந்து மார்னிங் 9 o'clock நான் கிளம்பிட்டேன். எங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு தான். அன்றைக்கி எங்கள் அம்மாவும் என் கூட வரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டட்லி அன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் சேத்தமாவோட எங்கள் அம்மாவோட அம்மா வீடு வீட்டில் இறக்கி விட்டுட்டு நான் தம்பி தான் ட்ரைவ் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு சித்தி பையன், அப்புறம் வந்துட்டு மாமா, அப்புறம் தம்பியோட ஃப்ரெண்டு, அவங்க எல்லாருமே தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ மார்னிங் 9 o'clock நாங்கள் கிளம்பி அப்படியே போயிட்டு போகிற வழியில் அப்படியே நாங்கள் வந்துட்டு ஒரு ஹோட்டல் பார்த்துருந்தோம். அது வந்து வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட்டு தான், முத்தையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட் கிட்டே தான் இருக்குது. சரி ஏதோ ஒன்று சாப்பிட்டு போயிடலாம், ஏன்னா நாட்டியே ஒரு 2 o'clock தான் உள்ளே போகலான்னு அப்படிங்கிற ஒரு ஐடியா. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணி சாப்பிட்டேன். சரியான காரம். நான் காரம் சாப்பிடுவேன், அதுக்காக ரொம்ப காரம் சாப்பிட மாட்டேன். ரொம்ப காரமாக வச்சுட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு அப்படியே தயிர் சோறு கொஞ்சம் சாப்பிட்டாங்க. எனக்கு பசிக்கவே இல்லை, ஏன்னா நமக்கு ஒரு ஏர்போர்ட் போகணும் கிளம்பணும் அப்படின்றாலே நமக்கு ஒரு பசி வேறு இருக்காது இல்லையா. ஸோ பசி வேறு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டு ஏர்போர்ட் வந்துட்டு ரீச் ஆகிட்டேன். திருச்சி ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. நான் வரும்போது வேறு பக்கம் வழியாக வந்துட்டேன். போகிறப்ப நான் இப்போ தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, நல்லா பெருசாக கட்டி விட்டுருந்தாங்க, பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம்லாம் வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லோரும் பார்த்துட்டு இருந்தானுவோ. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எப்போ போர்டிங் எப்போ செக்கிங் நடக்குதுன்னு அதையும் நான் போர்டில் பார்த்துட்டே இருந்தேன். குவைத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4:45 வந்து தான் ஃப்ளைட் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வர செக்கிங் நடந்துட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே செக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நான் வந்து 2:30 தான் நான் போனேன். 2:30 நான் உள்ளே போயிட்டு செக்கின்னை போட்டு போர்டிங் எல்லாம் முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா அப்போலாம் சொல்கிறாங்க ஹேண்ட் லக்கேஜ் 10 kg இருக்குன்னாங்க. ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஹேண்ட் லக்கேஜ் 10 kg இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வச்சேன். இல்லைங்க 10 kgனா கிடையாது, மேக்ஸிமம் ஒரு 7 இல்லைனா வந்துட்டு ஒரு 8 kg இருக்கலாம், அவ்வளோதான் அப்படிலாம் சொல்லவுமே அதுக்கப்புறமா நான் வந்துட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரொம்ப இது பண்ணலை. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம். அப்போ என்ன சொல்லிட்டாங்க, 6:30 தான் வந்துட்டு ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பசியாக இருந்துச்சு. அங்கே நான் ஒரு வெஜ் ரோல் சாப்பிட்டேன். வெஜ் ரோல் சாப்பிட்டப்ப 100 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே உள்ளக்கே என்ன பண்ணாங்க, டைம் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு அந்த டீனா கொடுத்தாங்க. என்னடான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா 11:30 நைட்டுக்கு தான் ஃப்ளைட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லோரும் ரொம்பவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து 11:30 அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகம். நாங்கள் வந்து போர்டிங் முடிச்சோன்னுமே எங்களை வந்து ட்ராப் பண்ண வந்தவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க அப்போவே காரில். ஸோ 11:30 வருமா வராதா அப்படின்னு அதுவே கன்ஃபியூஷனில் தான் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் எங்களுக்கு விட வேண்டிய ஃப்ளைட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு சிங்கப்பூருக்கு அனுப்பிட்டாங்க. நாங்களே யோசிச்சுட்டு இருந்தோம் 4:30 நம்மளே போவோம், எதுக்கு சிங்கப்பூர் ஆளுங்க நம்மளுடைய கேட் 4 போயிட்டுருக்காங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. கூப்பிட்டு கேட்டப்போ 6:45ன்ட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 11:30ன்ட்டாங்க. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவாங்களா, இல்லை தனியாக நம்ம ரூம் எடுக்கிற மாதிரி இருக்குமா என்னன்னே ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. போக எனக்கு ஃபோனில் சார்ஜஸும் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. நான் ஃபோன் பவர் பேங்கில் சார்ஜ் போட்டிருந்தேன். அப்புறமா என்ன பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு புலவு சோறு மாதிரி, சால்னா, அப்புறம் கேசரி, ஒரு சப்பாத்தி, சேலட்டு இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் வந்துட்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நான் என் ஹஸ்பண்ட் சொன்னேன், இனிமேல் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்லேயே நான் வரமாட்டேன், ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இது வந்து பிகாஸ் ரொம்ப ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ வரும்போது தாண்டி இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வரையும் 11:30 நான் ஃப்ளைட் ஏற ஆரம்பிச்சிட்டேன். இன்ஷால்லா எல்லாரும் துவா செய்யுங்க. பிகாஸ் நான் வந்துட்டு அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வரும்போது அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்க. இருக்கிறவே நல்லா இருந்தாங்களே, லாஸ்ட் டைம் இப்படி ஆகிடுச்சுன்னு இதாக இருந்துச்சு. அதனால் துவா செய்யுங்க. ஃபைனலாக நான் என் ஹஸ்பண்டையும் மீட் பண்ணிவிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு அப்படியே பஸ்லேயே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஃப்ளைட் புக் பண்ணுறதா இருந்தால் சென்னைக்கு தான் போயிடணும். இங்கே இவ்வளோ நேரம் உட்காந்துதுக்கு நம்ம சென்னையிலே போயிருக்கலாம், அவங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. 5:30 தான் நான் ரூம் வந்து ரீச் ஆகினேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்துட்டு குவைத் vlog தான் வரும். ஸ்டே கனெக்ட் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.